Hello everyone, welcome back to Banu Samee Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பை நீங்க சட்டுன்னு 10ல இருந்து 15 நிமிஷத்திலேயே செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபினே சொல்லலாங்க. சுட சுட சாதத்துல கொஞ்சமா இந்த குழம்பு நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை சுடு தண்ணியில போட்டு ஊற விட்டுருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. மைய அரைக்க வேணாங்க, ஜஸ்ட் 2 சுத்தி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சுத்தி எடுத்துட்டு வந்துருங்க. கொரப்பா இருந்தாலே போதும். அடுத்து நம்ம குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. பருப்பை கழுவிட்டு இதுல நாம இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த விழுதியும் இதுல சேர்த்துருங்க. கொரப்பா அரைங்க, மைய அரைச்சிடாதீங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் வச்சிருங்க. மிதமான சூட்ல ஒரு 4 விசில் இருக்கட்டுங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க, பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இதில் நம்ம உப்பை சேர்த்துட்டு ஒரு மத்தோ இல்லை இந்த மேஷரும் இருந்தால் இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. 1-2மா நல்லா இதை மேஷ் பண்ணாலே போதுங்க. மத்து இருந்ததுன்னா மத்துலேயே கடாஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டு ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3ல இருந்து 4 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கீங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தா நீங்க கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா இதுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நமக்கு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. இந்த குழம்பு நீங்க சட்டுன்னு 10ல இருந்து 15 நிமிஷத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம இதுல காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கோம். அதனால கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இதுல சேர்த்துருங்க. புளி தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் இப்ப சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல நாம பருப்பை சேர்த்துடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்பை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு மிதமான சூட்ல இதை 1ல இருந்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நல்லா மேல நுரையா வருங்க கொதிக்கும் போது. உங்களுக்கு தண்ணி இது போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்ல இது கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு மேல நுரையா வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு கடைசியா இதுல நம்ம கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிராமத்து சுவை பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு.
இது நீங்க 10லேருந்து 15 நிமிஷத்திலேயே ஈஸியா செஞ்சிடலாம். இது சுட சுட சாதத்துல போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவலோ, வத்தலோ இருந்தா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.